ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிந்து பறவை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சிந்து இருந்துட்டு ஊர் மக்கள்கிட்டையும் நம்ம அன்னபூர்ணிக்கிட்டேயும் தான் மனசில் இருக்கிற எல்லா வருத்தமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னை குத்தம் சொல்லும் போது மட்டும் எல்லாருமே வாயை திறந்து பேசுனீங்களே, ஆனால் என்கிட்ட ஒரு வருத்தம் தெரிவிக்கிறது கூட ஒருத்தர் கூட பேச மாட்டீங்களே, என் மனசு எவ்வளோ காயப்பட்டிருக்கும் அப்படின்னு தான் மனசில் இருக்கிற எல்லா வருத்தத்தையும் கொட்டி தீர்த்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் யாருமே பேசாதீங்க, என் மனசில் இருக்கிற வருத்தமோ காயமோ என்னோட அம்மனுக்கு தெரியும், அந்த ஆத்தாவே எனக்கான பதிலை கொடுக்கும் அப்படின்னு அம்மன் முன்னாடி நின்று போய் கையெடுத்து கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த அம்மன் இருந்துட்டு அதாவது சிந்து வருத்தப்பட்டதை தெரிஞ்சுக்கிட்டு சிந்துக்கு இப்படி ஒரு நிலைமை வந்தது யாரு அப்படின்னு தெரிவிக்கிறதுக்காக நம்ம சிந்து மலையை வந்து அப்படியே இறங்கிடுறாங்க. நம்ம சிந்துவோட தலைமுடி அப்படியே விரிஞ்சுக்கிட்டு கண்ணெல்லாம் விரிச்சுக்கிட்டு அப்படியே ஒரு அம்மன் மாதிரி காட்சியளிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்த ஊர் மக்கள் அப்படியே சிந்துவை கையெடுத்து கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. சிந்து, நான் உன்னை தப்பாக நினச்சி உன்னை ஏளனமாக பேசிட்டோம், என்னை மன்னிச்சிருமா அப்படின்னு ஊர் மக்கள் ஒவ்வொருத்தரும் நம்ம சிந்துவை கையெடுத்து கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, அந்த அம்மன் இருந்துட்டு என்னோட நகையை எடுத்துகிட்டு போய் போலி நகையை மாற்றி கொண்டு வந்தது யாருன்னு எனக்கு தெரியும், அது மட்டும் இல்லாமல் அந்த திருட்டு நாய் இந்த என் சங்கதியில் தான் நின்றுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே ஊர் மக்களுக்கும் பயங்கர ஷாக்கு. என்ன இது, உங்கள் நகை, அதாவது அம்மனோட நகையை எடுத்துகிட்டு போனவன் இங்கே தான் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் எல்லாருமே பதட்டமாக இருக்காங்க. ஒரு பக்கம் சிவா இருந்துட்டு ஆறுமுகத்துக்கிட்ட என்ன ஆறுமுகம், இதெல்லாம் பார்த்தாவே எனக்கு அதிர்ச்சியாக இருக்குது அப்படி இப்படின்னு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு, இங்கே பாருங்க அம்மன், இங்கே பாருங்க தாயே, உங்களோட நகையை எடுத்துகிட்டு போய் இந்த நிலைமைக்கு என்ன தள்ளனதுக்கோ, உங்கள் பொண்ணு சிந்துவை இந்த நிலைமைக்கு காயப்படுத்துனதுக்கோ யார் காரணம், நீ தான் யாருன்னு சொல்லணும். உண்மையையும் நியாயத்தையும் காப்பாற்றுற நீயே இப்படி மறைச்சு பேசலாம், நேரடியாக விஷயத்துக்கு வந்து யாருன்னு சொல்லு, அவனுக்கான தண்டனையை நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, அங்கே பக்கத்தில் இருந்த வேலை எடுத்துகிட்டு போய் நம்ம சிந்து அதாவது நம்ம எசைக்கு முன்னாடி நிற்கிறாங்க. ஊர் மக்கள் எல்லாம் எசைக்கு முன்னாடி நிற்கிறத பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் மகா இருந்துட்டு, என்னக்கா இது இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு அநியாயமாக தெரியுது, எதுக்காக சிந்து போய் என்னோட தம்பி முன்னாடி நின்றுட்டுருக்கான் அப்படின்னு சொல்லவும், அப்படியே நம்ம அம்மன் திரும்பி நம்ம மகா மேலே, இங்கே பாருடி, நீ தான் இது எல்லாத்துக்குமே பிளான் போட்டு கொடுத்தானே எனக்கு தெரியும், எப்படி வாய் கூசாமல் ஏன் சங்கீதத்தில் நின்று உனக்கு இப்படி போய் சொல்ல தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கடுப்பில் பேசிக்கிட்டு இருக்கவும், இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம எசைக்கு அப்படியே பயம், அப்படியே கை காலெல்லாம் நடுக்கிட்டு அப்படியே அதாவது வேத்து கொட்டிக்கிட்டு அப்படியே இருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம சிந்து அப்படியே டேர்ன் ஆகி நம்ம எசைக்கு மேலே குத்துறதுக்கு போன உடனே, இங்கே பாரு தாயே, என்னை மன்னிச்சிருங்க, நான் தான் இது எல்லாத்தையுமே பண்ணது, அந்த சிந்துக்கு இவ்வளோ பெரிய அங்கீகாரம் போகிறதுக்கு எனக்கு பிடிக்கல, அதனால தான் அவளை ஊர் முன்னாடி நிற்க வச்சு அசிங்கப்படுத்தணுன்றதுக்காக தான் இது எல்லாத்தையுமே பண்ணேன், என்னை மன்னிச்சிரு தாயே அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிடவும் ஊர் மக்கள் எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் அன்னபூர்ணி கிட்ட, இங்கே பாருங்கம்மா அன்னபூர்ணி, உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களே இப்படி ஒரு அசிங்கமான காரியத்தை பண்ணியிருக்காங்களே, எப்படி இது அன்னபூர்ணி அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதுக்கப்புறம் மகா கிட்ட, என்ன மகா இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்கவும், அக்கா, எனக்கே இந்த விஷயம் தெரியாதுக்கா, இங்கே பாரு இசைக்கு, நம்ம குடும்பத்தையே எப்படி உன்னால் அசிங்கப்படுத்த முடிஞ்சிச்சு, என்ன இசைக்கு இதெல்லாம், அம்மன் சொல்கிறதெல்லாம் உண்மையா, இங்கே பாருங்கக்கா, நான் தான் இது எல்லாத்தையுமே பண்ணேன், அந்த சிந்துக்கு இப்படி ஒரு அங்கீகாரம் போகிறதே எனக்கு பிடிக்கல, அப்படி அதுக்காக தான் இது எல்லாத்தையுமே பண்ணேன், என்னை மன்னிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிடுவோம். அதுக்கப்புறம் அம்மன் இருந்துட்டு பயங்கர கோவத்தில் அப்படியே குத்துறதுக்காக வருது. அதுக்கப்புறம் பூசாரி வராரு, இங்கே பாருமா தாயே, ஊரையே பொறுமையாக வச்சுக்கிறது உன்னோட கையில் தானம்மா இருக்குது, நீயே இவ்வளோ ஆவேசப்பட்டா எப்படிம்மா, தப்பு பண்ணுறவங்கள திருத்துறது தான் உன்னோட குணம், ஆனால் நீயே இவ்வளோ ஆவேசப்படுறது நல்லா இல்லம்மா, நீ கொஞ்சம் சாந்தமாகுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூசாரி வந்து சொல்லவும், இதை கேட்ட நம்ம அதாவது அம்மன் இருந்துட்டு, இங்கே பாரு மகனே, நான் பொறுமையாக இருக்கலாம், என்னோட பொண்ணுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது நான் எப்படி பார்த்துக்கிட்டு அமைதியாக இருக்க முடியும், ஊர் மக்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நினைக்கிற மனசு எங்கே, இந்த நாய் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக நம்ம
சிந்துக்காக நம்ம அம்மன் பேசிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம பூசாரி இருந்துட்டு, "இங்க பாருங்க சாமி, அவங்க பண்ணது எல்லாமே தப்பு தான். நான் இல்லைன்னெல்லாம் சொல்லலை. அதுக்காக இப்படியெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது. நீ அம்மன், ஊரை காக்கிற தாய். தப்பு பண்ணாலையும் அவனுக்கு புரிய வைக்கணுமே தவிர, அவனுக்கு இவ்வளோ பெரிய தண்டனையை நீ கொடுக்கவே கூடாது தாயே. நீ கொஞ்சம் சாந்தமாக" அப்படின்னு நம்ம நம்ம சிந்துவை, அதாவது அம்மனை சாந்தமடை வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம அம்மனும் போய் நம்ம சிந்து மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சிந்து இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமா அந்த அம்மன் கிட்ட, "இங்கே பாருமா தாயே, எனக்காக என் உடம்புல வந்து இந்த நகை யார் எடுத்ததுன்னு இப்போ சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிம்மா. என் மனசில் எவ்வளோ காயம் இருந்துச்சோ அந்த காயம் எல்லாத்தையும் நீ என் மனசுல இருந்து போக்கிட்ட. இப்போ என் மனசு முழுக்க நிறைஞ்சிருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த உலகமே என்னை எதிர்த்து நின்றாலையும் எனக்காக நீ இருக்கல்ல, அது மட்டும் போதும் தாயே எனக்கு" அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்டு அந்த சங்கதியிலே கீழே காலடியில் சரணடைஞ்சிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பூசாரி இருந்துட்டு, "இங்கே பாருமா சிந்து, நான் கூட உன்னை தப்பாக நினச்சிட்டேம்மா. அந்த அம்மன் உன்னை எவ்வளோ நம்புதுன்னு எனக்கு இப்போதாம்மா புரிஞ்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஊருக்கும் அதாவது இந்த ஊருக்கும் உனக்கும் நீயும் எவ்வளோ நல்லது பண்ணியிருக்கன்னு எனக்கும் தெரியுமா. ஆனால் அது தெரிஞ்சிருந்தோம் உன் மேலே இப்படி நான் சந்தேகப்பட்டிருக்கவே கூடாது. நான் பண்ணது தப்புதாம்மா, என்னை மன்னிச்சிருமா" அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு, "இங்கே பாருடா எசக்கி, இப்படி ஒரு கேவலமான காரியத்தை, அதுவும் அம்மனோட நகையை எடுத்துகிட்டு போய் போலியான நகையை எடுத்துகிட்டு வந்து வச்சு இப்படி ஊர் முன்னாடி என்னை அசிங்கப்படுத்திட்டியே, உனக்கு கேவலமா இல்லை? இனிமேல் என் பொண்ணுக்கு நீ புருஷனும் கிடையாது, என் வீட்டுக்கு மருமகனும் கிடையாது, அதே மாதிரி உங்கள் அக்காவுக்கு தம்பியும் கிடையாது, இனிமேல் என் வீட்டுக்கு வரவும் கூடாது. இங்கே பாரு சஞ்சய், இவனை இப்போவே பிடிச்சிட்டு போய் இவனுக்கு எவ்வளோ தண்டனை இதுக்கு கிடைக்கணுமோ எல்லா தண்டனையும் வாங்கி கொடு" அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட நம்ம மகா இருந்துட்டு, "இங்கே பாருங்கக்கா, என் தம்பிக்கு இவ்வளோ பெரிய தண்டனை கொடுக்கறது மிகப்பெரிய தப்புக்கா. ஏங்கா இப்படியெல்லாம் பண்ணுறீங்க? அந்த சிந்துக்கு இவ்வளோ பெரிய அங்கீகாரம் கிடைக்கக்கூடாதுன்றதுக்காக தானே இப்படியெல்லாம் என் அசைக்கி பண்ணிட்டான். கண்டிப்பாக இனிமேல் அவன் எந்த ஒரு தப்பும் பண்ணாதபடி நான் பார்த்துக்கிறேன். அதுக்காக என் தம்பிக்கு இவ்வளோ பெரிய தண்டனை கொடுத்துறாதீங்கக்கா. உங்கள் காலில் கூட விழுறேங்க்கா. இந்த ஊர் மக்களுக்கிட்டையும் நான் மன்னிப்பு கேட்குறேங்க்கா. ப்ளீஸ்க்கா, என்னை மன்னிச்சிருக்கா" அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறாங்க. "இங்கே பாரு மகா, நீ சிந்து தான் நகையெல்லாம் எடுத்துகிட்டு போனா அப்படின்னு தெரிஞ்சப்போ நீ எப்படி கோவப்பட்ட? அவளை போலீஸ் ஸ்டேஷனில் பிடிச்சி கொடுக்கறது என்ன, அவளை அடிக்க சொல்கிறது என்ன, எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா? எனக்கு எல்லாமே தெரியும். எல்லாமே தெரிஞ்சிருந்தோம். அவள் தான் நகையை எடுத்துகிட்டு போனான்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தானே நான் அமைதியாக இருந்தேன். அதே மாதிரி தான் இந்த விஷயத்துலேயும் எசக்கி தப்பு பண்ணியிருக்கான். தப்பு பண்ணதுனால அவனுக்கான தண்டனையை அவன் அனுபவிச்சே ஆகணும். இந்த விஷயத்தில் என்கிட்ட யாரும் பேச வராதிங்க" அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே அதாவது நம்ம பைரவி இருந்துட்டு, இங்கே பாருங்க அத்தை, எப்படி அத்தை உங்களுக்குன்னா ஒரு நியாயம், மற்றவங்களுக்குன்னா ஒரு நியாயம். சிந்துக்கு நீங்கள் எப்படியெல்லாம் பேசுனீங்களோ அதே அப்படியே தான் உங்கள் தம்பிக்கும் பேசணும். இங்கே பாரு சஞ்சய், சிந்துவை எப்படியெல்லாம் போலீஸ் ஸ்டேஷனில் ட்ரீட் பண்ணாங்களோ அதே மாதிரி தான் நம்ம எசக்கையோ ட்ரீட் பண்ணோம். எசக்கி எப்படியாவது பிடிச்சி அவனை 4-5 வருஷமாவது ஜெயிலில் போட்டு அப்போ தான் அவனுக்கு புத்தி வரும் அப்படின்னு சொல்லவும், "இங்கே பாரு பைரவி, நீ கவலைப்படாத. கண்டிப்பாக இனிமே இந்த எசைக்கு எந்த ஒரு தப்புமே பண்ணாதபடி அவனுக்கு புத்தி வர மாதிரி ஒரு தண்டனையை நான் கொடுத்துட்றேன். நீ கவலையப்படாத" அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஆறுமுகம் இருந்துட்டு எசைக்கு சட்டியை பிடிச்சிக்கிட்டு, "இங்கே பாருடா, என் அம்மாவுக்கு எவ்வளோ பெரிய அசிங்கத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்க. உனக்கு அசிங்கமாக இல்லை? எப்படிடா உன்னால் இப்படியெல்லாம் பண்ண முடிஞ்சிச்சு? இங்கே பாரு, என் அம்மாவுக்கு இவ்வளோ பெரிய அசிங்கத்தை பண்ண உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன்டா" அப்படின்னு சொல்லவும், அதுக்கப்புறம் நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு, "ஆறுமுகம், முதல்ல அவன் சட்டையிலேருந்து நீ கையெடு. சட்டப்படி என்ன பண்ணணுமோ சஞ்சய் எல்லாத்தையும் பண்ணிப்பாங்க. அதனால நீ அவன் சட்டையிலேருந்து கையெடுத்துட்டு அவன்கிட்ட பேசாமல் முதல்ல இங்கே வந்து நில்லு. ஊர் மக்கள் என்ன முடிவெடுக்கிறாங்களோ அதுக்கு நம்ம கட்டுப்படுவோம்" அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, ஊர் மக்கள் எல்லாருமே, "இங்கே பாரு சிந்தோ, இந்த நகையை நீ தான் எடுத்துகிட்டு போனேன்னு நான் உங்களை தப்பாக நினச்சி உன் மேலே ஒரு பொய்யான புகாரை கொடுத்து இப்படி ஒரு தர்ம சங்கடத்துக்கு ஆளாக்கிட்டோம். எங்களை மன்னிச்சிருமா" அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம சிந்து இருந்துட்டு, "இங்கே பாருங்கய்யா, அதாவது உங்கள் நிலைமையில நானாக இருந்தாலையும் இப்படி தான் ஒரு முடிவு எடுத்திருப்பேன். கண்டிப்பாக நானும் இப்படி தான் முடிவு எடுத்திருப்பேன். நீங்கள் கவலைப்படாதீங்கய்யா. எனக்காக அந்த அம்மனே வந்து யார் இதெல்லாம் பண்ணதுன்னு அந்த அம்மன் எனக்காக ஒரு நியாயத்தை வாங்கி கொடுத்துச்சுல்ல, அதுவே எனக்கு போதும்யா. எனக்கு இதுக்கு மேலே எதுவுமே தேவையே இல்லை" அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம
ஸ்னேகா இருந்துட்டு நம்ம மகா கிட்ட போயிட்டு, "என்ன ஆண்டி இதெல்லாம்? இவ இனிமே ஜெயிலுக்குள்ளே இருப்பா. இனிமே வெளிய வரமாட்டா. சிவாவ நானே கல்யாணம் பண்ணிக்கலாம்" அப்படின்னு நெனச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்ப பாருங்க, இப்போ எஸ்ஐகே உள்ள போற மாரியும், இவ மேல எந்த ஒரு தப்புமே இல்லாத மாரியும், அதுவும் அன்னபூர்ணியோட மனசு மாறுற மாரியும் இப்போ நடந்து போச்சே. இப்போ என்ன ஆண்டி பண்றது? அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாரு சினேகா, எனக்கும் என்ன பண்ணுதுன்னே தெரியல. முதல்ல எஸ்ஐகே எப்படியாவது வெளியே கொண்டு வரணும். இதுக்கு ஊர் மக்கள் எல்லாருமே சம்மதிக்கணும். அதனால ஊர் மக்களை எப்படியாவது நான் சமாதானப்படுத்தணும். நான் அந்த வேலையை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் எல்லார்கிட்டேயும் நம்ம மகா இருந்துட்டு, இங்க பாருங்க ஊர் பெரியவங்களே, என் தம்பி பண்ணது எல்லாமே தப்பு தான். அவன் பண்ணதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இந்த மாதிரி அவனுக்கு இவ்வளோ பெரிய தண்டனைலாம் கொடுத்துடாதீங்க. அந்த அம்மனே என் தம்பிக்கு இவ்வளோ பெரிய தண்டனை கொடுத்துருக்குன்னு நீங்களே பார்த்தீங்க இல்லையா? இதுக்கப்புறமும் அவனுக்கு தண்டனையை கொடுக்கறது மிகப்பெரிய தப்புங்க ஐயா. இனிமே அப்படி ஒரு தப்பு பண்ணாமல் நான் பார்த்துக்கிறேன். என் தம்பியை மன்னிச்சு அவனுக்கு எந்த ஒரு தண்டனையும் கொடுக்காதீங்க ஐயா, ப்ளீஸ் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி கேட்கவும், இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன் நம்ம ஆறுமுகம் இருந்துட்டு, இங்கே பாருங்க சித்தி, உங்களுக்கு ஒரு நியாயம், சிந்துக்கு ஒரு நியாயமெல்லாம் இல்லை. சிந்து தப்பு பண்ணான்னு தெரிஞ்ச போது நீங்கள் எல்லாரும் என்ன முடிவு எடுத்தீங்களோ அதே முடிவு தான் இப்பயும் எடுக்கணும். இப்பயும் நீங்கள் இப்போ தனியாக ஒரு முடிவு எடுக்கணுன்ற அவசியமே கிடையாது. இங்கே பாருங்கள் சஞ்சய், நீங்கள் சட்டப்படி என்னென்ன ஆக்ஷன் எல்லாம் எடுக்கணுமோ அது எல்லாத்தையும் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, ஊர் மக்களும் சட்டப்படி தான் இது எல்லாத்தையுமே கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம எஸ்ஐகே போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. நம்ம காயத்ரி பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. அன்னபூர்ணி காயத்ரி கிட்ட போயிட்டு, இங்கே பாரு காயத்ரி, நான் இந்த பிரச்சனை எல்லாத்தையும் சரி பண்ணுறேன். ஏதோ புத்தி கட்டி போய் இவன் இப்படியெல்லாம் பண்ணிட்டான். இங்கே பாரு, உன் மனசுல என்ன இருக்குன்னு சொல்லு அப்படின்னு சொல்லவும், இங்க பாருங்கம்மா, உங்ககிட்ட நான் இப்படி ஒரு விஷயத்த சொல்றேனேன்னு நீங்க தப்பா எடுத்துக்காதீங்கம்மா. எனக்கு எசைக்கு கூட வாட்டத்துல சுத்தமா விருப்பமே இல்லைம்மா. எனக்கு எசைக்கே சுத்தமா பிடிக்கல. அது மட்டும் இல்லாம என் மனசுல செலியன் தான் இருக்காரு. இப்போ வரைக்குமே செலியன் மட்டும்தான் மனசுல நினச்சிக்கிட்டு இருக்கேன். என்னை எப்படியாவது எசைக்கு கூட இருந்து பிரித்து என்னை செலியன் கூட சேர்த்து வைங்கம்மா. உங்களை கையெடுத்து கும்பிட்றம்மா. இதை உங்ககிட்ட சொன்னால் எங்கே எனக்கு தப்பான வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துடுமோன்னு நினச்சி நீங்கள் ரொம்ப மனசு வருத்தப்படுவீங்களோன்னு தான் இத்தனை நாளாக உங்ககிட்ட எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லாமல் இருந்தேன். இப்போ இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கும் போது கண்டிப்பாக இந்த விஷயத்த சொல்லாமலாம் என்னால் இருக்க முடியாதுமா. அதனால தான் இப்படி ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்லிட்டேன். ப்ளீஸ்மா, எப்படியாவது எனக்கு இந்த வாழ்க்கையிலிருந்து விடுதலையை வாங்கி கொடுத்து, என்னை எசக்கிக்கிட்ட இருந்து விடுதலை வாங்கி கொடுத்து என்னை செலியன் கூட சேர்த்து வைங்கம்மா அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் சிவா இருந்துட்டு அன்னபொண்ணுக்கிட்ட போயிட்டு, இங்கே பாருங்கள் பெரியம்மா, நான் எசக்கிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு நீங்கள் முடிவு எடுத்த போதே நான் உங்ககிட்ட நிறைய முறை சொன்னேன், காயத்ரிக்கு இந்த வாழ்க்கை பிடிக்கலன்னு. ஆனால் நீங்கள் தான் கௌரவம் போயிடும் அப்படி இப்படின்னு ஏதேதையோ மனசுல வச்சுக்கிட்டு காயத்ரிக்கு பிடிக்காத வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துட்டீங்க. இப்பயாவது காயத்ரி மனசுல இருக்கிறத நீங்க புரிஞ்சுக்கிட்டு இப்போ காயத்ரிக்கும் எசக்கிக்கும் ஒரு டிவோர்ஸை வாங்கி கொடுத்துட்டு காயத்ரி ஆசைப்பட்ட மாதிரி செலியனு கூட நம்ம கல்யாணம் பண்ணி வச்சிடலாமா? கண்டிப்பா செலியனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா காயத்ரியோட வாழ்க்கையும் சந்தோஷமா இருக்கும்ல, செலியனும் சந்தோஷமா இருப்பாங்க. நீங்க தான் முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டு நம்ம அன்னபூர்ணிக்கு மயக்கமே வந்துடுது. மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பைரவி இருந்துட்டு, அத்தை என்னாச்சு அத்தை, ஐயோ அத்தை என்னாச்சு அத்தை அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி தெளித்து உட்கார வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்கே பாரு காயத்ரி, உன்னோட வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் உனக்கு இப்படி ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்தேன். ஆனால் அந்த வாழ்க்கையை உன்னை இப்படியெல்லாம் காயப்படுத்தணும் சத்தியமாக நான் நினச்சி கூட பார்க்கல. என்னை மன்னிச்சிருமா. அப்படி தான் நான் சிவாவோட வாழ்க்கையும் கெடுத்துட்டேன், இப்போ உன்னோட வாழ்க்கையும் கெடுத்துட்டேன். இப்போது நான் என்ன பண்ணுதுன்னு எனக்கே சத்தியமாக புரியல. இங்கே பாரு காயத்ரி, நீ நினச்ச மாதிரி, நீ ஆசைப்பட்ட மாதிரி கண்டிப்பாக உனக்கு ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பேன். நீ கவலையே படாத, இனிமே கவலைப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் சிந்து வந்து, இங்கே பாரு காயத்ரி, எனக்கு ஏற்கனவே தெரியும் நீ செலியனை தான் மனசில் வச்சுக்கிட்டு இருக்குன்னு. ஆனால் இந்த விஷயத்த நான் போய் அன்னபூர்ணி அத்தைக்கிட்ட சொன்னேன்னா அவங்க நம்ப மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். அதனால தான் இந்த விஷயத்த நீயா சொல்கிற வரைக்கும் நான் அமைதியாக இருந்தேன். நீ கவலையே படாத, செலியன்கிட்ட நான் எப்போவே பேசிட்டேன், உனக்காக தான் இப்போ வரைக்குமே செலியன் காத்திருக்காரு அப்படின்னு என்கிட்ட சொல்லிட்டாரு. நீ கவலைப்படாத, கண்டிப்பாக அந்த எசக்கிட்ட இருந்து நம்ம ஒரு டிவோர்ஸை வாங்கிட்டு உனக்கும் செலியனுக்கும் நாங்கள் பிரம்மாண்டமாக கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். நீ கவலையே படாத சரியா அப்படின்னு சொல்லவும்,
இதை கேட்ட உடனே காயத்ரி மனசுக்கு அவ்வளோ சந்தோஷம். ரொம்பவே சந்தோஷமா அப்படியே கையெடுத்து கும்பிட்றாங்க நம்ம காயத்ரி நம்ம அன்னபூர்ணிக்கிட்ட. அன்னபூர்ணிக்கும் அப்போ தான் ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நம்ம காயத்ரி ஆசைப்பட்ட மாதிரி நம்ம செல்லியனை கல்யாணம் பண்ணிப்பாங்களா, இல்லை செல்லி நம்ம எசைக்கு அதாவது காயத்ரிக்கு டிவோர்ஸ் கொடுப்பாங்களா மாட்டாங்களான்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்